த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படின்னு தமிழ்ல ஒரு சொல்லாடல் இருக்கு. இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ பாஜகவுக்கு பொருந்தும். ஏன்னா அதிமுக கூட சேர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஒரு கலக்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தேர்தல் முடிவுகள் அப்படியே தலைகீழா போயிருக்கு. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த இடத்துல ஒன்னா சுருங்கிட்டாங்க. அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் அப்படின்றதும் சுருங்கிருச்சு. அதிமுக பல துண்டுகளா சதறி போயிருக்கிறதுனால என்ன பண்ண போறாங்க அப்படின்றதும் தெரியல. இதுல அடிமேல அடியா இன்னொரு அதிர்ச்சியா அண்ணாமலை அவர்களும் பாஜகவிலிருந்து விலகுவதற்கான அந்த முடிவு அப்படின்றத எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட பாஜகவுடைய முகமா அறியப்படக்கூடிய அவருடைய இந்த விலகல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற விஷயத்துல மாற்று கருத்துல அவர் எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக கடந்த 2 நாட்களா டெல்லியில பல முக்கியமான காய் நகர்த்தல்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. நான் தமிழ்நாடு ஊடகங்கள் சில முன்னணி டிவி சேனல்ஸ் எல்லாம் பாக்குறேன், என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க தெரியல. ஆனா என்னுடைய நேயர்களுக்கு ஆத்தென்டிகேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் போய் சேரணும் அப்படின்றதுக்காக பல சோர்ஸுகளை விசாரிச்சு இந்த வீடியோவை நான் உருவாக்கி இருக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியால எல்லா மாநிலத்திலையும் பாஜக அவங்க போட்ட திட்டங்களை கச்சிதமா செயல்படுத்துவாங்க. வடகிழக்கு மாநிலங்கள்லாம் ஒரு காலத்துல பாஜக என்னன்னு கூட இல்லாம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க தான் அதிகார மையமா இருக்காங்க. வட இந்தியாவில சொல்லவே வேணும். யூபி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்னு எல்லா இடங்களையும் அவங்க பண்ணதுதான், அவங்க வச்ச திட்டங்கள் தான் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. ஏன் வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிசம் கோலோச்சுன அந்த மாநிலத்துல இன்னைக்கு பாஜக ஆளும் கட்சியா இருக்கிறாங்க. கேரளா மாநிலத்துல கூட அவங்களால தனியா யாரு கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னாலும் கூட அங்க சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிக்க வைக்க முடியும், நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்றது இந்த தேர்தலில் கூட அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் அவங்களுக்கு தண்ணி காட்டக்கூடிய ஒரு ஸ்டேட்டா இருக்கு. நீங்க என்ன வேணாலும் அவங்க பிளான் பண்ணுவாங்க. தமிழை பத்தி மட்டுமே பேசுவார் மோடி அவர்கள், ஆனா தமிழர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்து தேசிய மகளிர் அணி தலைவரா வானதி சீனிவாசன் இருக்காங்க. 2 முக்கியமான மத்திய அமைச்சர்கள் இருக்காங்க. இணையமைச்சர் எல் முருகன் இருக்கிறாரு. துணை குடியரசுத் தலைவரா சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. பாஜகவுடைய தலைவர்கள் அத்தனை பேருமே தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில போய் தியானம் பண்ணுவாரு, என்னென்னமோ பண்ணுவாங்க. குட்டிக்கரணம் கூட அடிச்சு பார்ப்பாங்க. ஆனா தமிழ்நாடு மக்கள் அவங்கள மட்டும் புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பல வருடங்களா அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுல ஏதாவது சின்ன மாற்றமாவது கொண்டு வரணும் அப்படின்ற RSS உடைய அந்த யோசனையுடைய வெளிப்பாடான ஒரு ப்ராடக்ட் அப்படின்றவர் தான் அண்ணாமலை அவர்கள். கர்நாடகாவில் ஒரு IPS ஆபீசரா இருந்த அவரை தமிழ்நாடு அரசியல்ல களமிறக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல தமிழ்நாடு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல பாஜகவை கொண்டு வந்து அண்ணாமலை வச்சிருந்தார் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை. குறிப்பா திராவிட கட்சிகளுக்கு எதிராக 2 திராவிட கட்சி, ஏன்னா பாஜகவுக்கு என்னதான் இருந்தாலும் அதிமுக மேல எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அதை எல்லாத்தையுமே உடைச்சு திமுக நமக்கு பயங்கரமான எதிரிங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவை நம்ம பக்கத்திலே சேர்த்துக்கூடாது, இவங்க எல்லாருக்கும் மாற்று நம்ம தான் அப்படின்றத வச்சாரு. அதுல மிக முக்கியமா தன்னுடைய எதிரி திமுக தான் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரோ அதை 4-5 வருடங்களுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் எடுத்து DMK ஃபைல்ஸ்ன்னு அவங்களுடைய ஊழல் பட்டியலை வெளியிடுறது, தமிழ்நாடு முழுக்க நடைப்பயணம் மேற்கொள்றதுன்னு என்னென்னமோ அவரும் பண்ணி பார்த்தாரு. தொடர்ச்சி அவரும் அந்த கட்சியை உயிர்ப்புடன் வச்சிருக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு கிடைச்ச அந்த ஊடக வெளிச்சம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பாஜக எந்த ஒரு தலைவருக்குமே கிடைக்காது. அந்த அளவுக்கு RSS அவருக்கு பின்னாடி இருந்து பேக் பண்ணிருந்தாங்க. அவர் நினைச்சா RSS உடைய அத்தனை முன்னணி தலைவர்களும் எந்த நேரத்தில் வேணாலும் பார்த்து பேச முடியும். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியே பதவியே இல்லை அப்படின்னாலும் கூட பார்த்து பேசக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த இடத்துலதான் அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு. ஆனாலும் கூட அவர் இப்போ அந்த கட்சியிலிருந்து விலகிறதுக்கான முடிவு அப்படின்றத எடுத்திருக்கிறார். காரணம், இனி பாஜகவில் இருந்து தன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத பாஜகவுடைய தலைமைக்கு சொல்லியிருக்கிறாரு. நேத்து டெல்லியில 5 மணி நேரம் பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீனுடைய தலைமையில ஒரு டீட்டெயில்டான மீட்டிங் அப்படின்றது போயிருந்தது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் யார் யாரெல்லாம் வேட்பாளரா நிறுத்தலாம், யூபி எலெக்ஷன் வரப்போகுது, பஞ்சாப் எலெக்ஷன் வரப்போகுது, இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டுக்கு இடைத்தேர்தல்கள் அப்படின்றது வரப்போகுது, இங்க நம்மளுடைய பவரை காட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், அதிமுக இப்படி பிரிஞ்சு போய் கிடக்குது, இதை ஏதாவது சரி பண்ணி நம்மளுடைய கூட்டணி இன்னும் வலுவாக்கணும் இப்படின்னு பல விஷயங்கள் அப்படின்றது பேசப்பட்டது. டெல்லியில தான் இருந்தார் அண்ணாமலை அவர்கள். ஆனா
5 மணி நேரம் நடந்த கூட்டத்துல ஒரு நிமிஷம் கூட அவரு கலந்துக்கவே இல்லை அப்படின்றதுல இருந்தே அவரு அதிமுக பாஜகவுல இருந்து எந்த அளவுக்கு விலகி போயிருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கான தொடக்க புள்ளி அப்படின்றது அதிமுகவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த தலைவர் பதவியிலிருந்து நீக்கினாங்கல்ல, அதுல இருந்தே தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தனித்து நம்மளுடைய கட்சியை கொண்டு வரணும் அப்படின்றதுல பாடுபட்டுக்கிட்டு இருந்த அண்ணாமலை அவர்களுக்கு மீண்டும் அதிமுக கூட கூட்டணி அப்படின்றது ஒரு சிக்கல் நிறைந்ததா இருக்கு. ஒரு டிராப் மாதிரி தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதுல இருந்தே அவர் கொஞ்சம் கட்சி விவகாரங்கள்ல விலகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுக்கிட்டே இருந்தது. இதுல சரியா ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி இந்த 9ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல ஹிந்தி மொழியை திணிக்கிறது அப்படின்ற விஷயத்த மத்திய பாஜக சர்க்கார் பண்ணப்போ யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் அவர் அதுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார். பாஜக பண்றது தப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுதான் முதலா வெளிப்படையா பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்ததுக்கான அந்த முக்கியமான தருணம். அதுக்கப்புறமா டெல்லிக்கு வர்றதுக்கான இந்த பயணத்துக்கு டெல்லிக்கு வர்றதுக்கு கூட சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தப்போ அவருடைய கார்ல பாஜகவுடைய கொடி எதையுமே பயன்படுத்தாம வந்திருந்தாரு. இது 2வது சமிகை. இதெல்லாம் விட தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல அவருடைய முகத்தை மட்டுமே வச்சு பாஜகன்ற பேர் இடம்பெறாம, தாமரை சின்னம் இடம்பெறாம பல போஸ்டர்கள் அப்படின்றது ஒட்டப்பட்டிருந்தது. இதை வைத்து அவர் தனி கட்சி தொடங்க போறாரு அப்படின்ற ஆருடங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அவர் அந்த ஐடியால தான் இருந்தாரு அப்படின்னாலும் கூட அதை டெல்லி தலைமைக்கு ஒரு சிக்னலா அனுப்பிடணும் அப்படின்றதுக்கான ஒரு தந்திரமான ஒரு நடவடிக்கையா தான் இதை பண்ணிட்டு இருந்தார். ஆப்வியஸ்லி அண்ணாமலை இதை பண்ணல அப்படின்னா தான் நமக்கு சர்ப்ரைஸான விஷயமா இருக்கும். இப்படி இங்க வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு காலையில 9 மணி அளவிலேயே பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீனை நேர்ல சந்திச்சு ஒரு கடிதம் அப்படின்றத கொடுத்திருக்காரு. 5-6 பக்கம் போகக்கூடிய டீட்டெயில்டான கடிதம். அதுல பாஜகவுல என்னென்ன மாதிரியான ஊழல்கள் நிலவுது, தமிழ்நாடு பாஜகவுல என்னென்ன மாதிரியான ஜாதி சண்டை நடக்குது, என்னென்ன மாதிரியான குழு பிரச்சனை நடக்குது, உட்கட்சி பூசல் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு, அதிமுக எந்த அளவுக்கு பாஜகவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, அதிமுகவோட பாஜக சேர்ந்ததுனால என்னென்னலாம் பிரச்சனையாச்சு, தான் எப்படிலாம் ஒதுக்கப்பட்ட இந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரங்களை எந்த அளவுக்கு பாஜகவினர் தொய்வுடன் செயல்பட்டாங்க அப்படின்னு பல விஷயங்களை புகாராவும் அவருடைய கோபமாகவும் ஆதங்கமாகவும் வெளிப்படுத்தியிருக்காரு. அதுல மிக முக்கியமான பாயிண்ட், இனி நான் தமிழ்நாடு பாஜகவில் தொடர்ந்து பயணிக்கிறதுனால எதுவுமே ஆக போறது இல்லை. ஏன்னா நம்ம போட்டு வச்சிருந்த அத்தனை பிளானுமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இனி புதுசா ஒரு பிளானை உருவாக்கி அதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வந்து அதை சக்சஸ் பண்றதுக்குலாம் பல வருடங்கள் ஆகும் அப்படின்ற ஒரு தனது ஆதங்கத்தை, அது ரெசிக்னேஷன் சொல்ல முடியாது, ஆனா அதோடைய உள்ளர்த்தங்களை புரிஞ்சு பார்த்தா நான் விலகிறேன், உங்களுடைய ஒட்டுமொத்த உறவையும் நான் துண்டிச்சுக்கிட்டு போறேன் அப்படின்றதுதான் அவரு அந்த கடிதத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. மென்ஷன் பண்ணிட்டு அந்த கடிதத்தை கொடுத்துட்டு அவர் பேசிட்டு சென்னை கிளம்பிடலாம் அப்படின்னு ஏர்போர்ட் போயிட்டு இருக்கிற வழியில அமித்ஷா அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு கால் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிருக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே காரை திருப்பிட்டு வந்து அமித்ஷா அவர்கள்ட்ட ஒரு 20-25 நிமிடங்கள் அப்படின்றது ஒரு டீட்டெயில்டான பேச்சுவார்த்தையா போயிருக்கு. அதுலதான் என்ன நடக்க போகுது அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி. அண்ணாமலை தொடர்ச்சியா பாஜகவில் இருக்க போறாரா, விலக போறாரா அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவரு எந்த பதவியுமே இல்லாம வெறுமனே இருக்கிறாரு. அவருக்கான முகம் அப்படின்றது குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்றத பார்க்க முடியுது. அதனால தனக்கான அதிகாரம் அப்படின்றது வேணும். அவருக்கு ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் ராஜ்யசபா தேர்தல் நடந்தப்போ அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினராக்கி டெல்லி அரசியலுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதன் மூலியமா அவருடைய பிரபலியத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் வளரலாம் அப்படின்றது ஒரு திட்டம். ஆனா அப்படி நடந்துருச்சுன்னா ஏற்கனவே இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்களுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்றதுனால அந்த உள்ளடி அரசியலெல்லாம் செஞ்சு அது தடுக்கப்பட்டது. இப்ப நடக்கக்கூடிய தமிழ்நாடு சிவி சண்முகம் ரிசைன் பண்ணார்ல, அது உட்பட பல மாநிலங்கள்ல ராஜ்யசபா எலெக்ஷன் அப்படின்றது நடக்க போகுது. அதுக்கு இவரும் அண்ணாமலை அவர்களும் காய் நகர்த்தி பார்த்தாரு. அந்த கதவுகளும் கிட்டத்தட்ட அடைக்கப்பட்டதா தான் இருக்கு. அதனால தேசிய அரசியலும் ஈடுபட முடியாம மாநில அரசுக்கும் திரும்ப முடியாம ஒரு தவிப்பு மனநிலையில இருக்கிறாரு. இந்த தவிப்பு மனநிலையை தான் டெல்லி பாஜக தலைமைக்கு கன்வே பண்ணியிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இனி டெல்லி பாஜக தலைமை என்ன முடிவெடுக்க போகுது, அதுதான் ஒரு 24 மணி நேரம். இப்ப இந்த டெல்லி பாஜக தலைமை ஒரு சாதகமான எந்த ஒரு அறிவிப்பையும் கொடுக்கல அப்படின்னா தன் வழியில நான் என் வழியை பார்த்துட்டு போயிருவேன் அப்படின்றதான் சொல்லிட்டு சென்னை திரும்பி இருக்கிறாரு. இனி தமிழ்நாடு பாஜகவுடைய நிலைமை எப்படி இருக்க போகுது, அண்ணாமலை அவர்கள் மீண்டும் வரப்போறாரா, இல்ல டெல்லி தலைமை என்ன எடுக்க போறாங்க. ஆனா எது வந்தாலும் சரி, இனி ஒரு 3 ட்ரையோ அப்படின்னுவாங்கல்ல, இளைஞரா இருக்கக்கூடிய சிஎம் விஜய், இளைஞரா இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், ஒருவேளை அண்ணாமலை வந்தார் அப்படின்னா இளைஞரா இருக்கக்கூடிய அவர், இந்த 3 பேர் இந்த ட்ரையோவை சுத்தி தான் தமிழ்நாடு அரசியல் பயணிக்க போகுது அப்படின்றது ஓரளவுக்கு நம்மளால அசியூம் பண்ண முடியுது. ஆனாலும் கூட பாஜக இதுக்குள்ளேயும் ஏதாவது நிச்சயமா ஒரு நூக் அண்ட் கார்னர்ஸ் வச்சிருப்பாங்க. அது என்னன்றதை நம்ம தொடர்ச்சியா விசாரிச்சாதான் நமக்கு தெரியும்.
அதை விசாரிச்சுட்டு தனியா நிச்சயமா ஒரு வீடியோவும் போடுறேன். இப்போ ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை பாஜகவிலிருந்து விலகி தனி கட்சி தொடங்குறதோ தனி இயக்கம் காண்றாரு அப்படின்னா அவரால் சக்சஸ் பண்ண முடியுமா? எந்த அரசியல் சூழல்ல அவரால் சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அவர் வெளியே போயிட்டாருன்னா தமிழ்நாடு பாஜக என்ன ஆக போகுது? நீ ஒரு முகத்தை கண்டறிச்சு அவங்கள மார்க்கெட்டிங் பண்ணி அவங்கள கொண்டு வர்றதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியப்படும்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு எது தோணுனாலும் கீழே அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.